வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்புசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த சிம்ம ராசிக்காரங்க, இப்போ இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. 2026க்கான இந்த சனி வக்ரம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறது, எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த 138 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அது முழுக்க பாருங்கள். சனி வக்ரம் அப்படிங்கும் போது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு பெரிய பெரிய சுப்பீரியர் பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனில் இவங்க தான் நம்பர் 1, கண்ட்ரோல் பண்ணுறதுலேயும் இவங்க தான் நம்பர் 1. அப்படிலாம் இல்லைங்க, நான் ரொம்ப சாஃப்ட்டுங்க, இப்படி ஒன்று ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லியிருப்பீங்க. ஆனால் சாஃப்ட்டுன்றது வேற, சரிங்களா? அது நம்மளோட இயல்பு. இப்போ நான் என்ன கோவப்படுத்தி பார்த்தினாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், சிரிச்சிக்கிட்டே இருப்பேன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு என்ன அது அடிஷ்னலாக ஏன் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால், இவங்க பாசத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்க ஒரு சில சாக்ரிஃபைஸ்லேயும் அவங்க இருக்கும். இப்போ கண்ட்ரோலிங் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு நார்மலான வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணும்போது தான் அந்த விஷயத்துக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் இயற்கையாகவே ஒரு தியாகிகள். ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணி அந்த விஷயத்துக்காக டார்கெட்டுக்காக நீங்கள் பண்ணக்கூடியவங்க. அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரங்க ஒரு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இவங்க சொல்கிற விஷயங்கள், இவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே சுழன்று வரணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. அது அன்புல கூட கண்ட்ரோல் பண்ணலாம், அன்புலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம், அதிகாரத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். அது உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். அப்போ எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்மராசிக்கு பொதுவாகவே இந்த அஷ்டம சனி காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப துன்புறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க தசாபூத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இவங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல தசை, யோக தசை நடந்துட்டுருக்கு ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் அதிகமாக கொடுப்பாரு. அஷ்டம சனினால தேவையில்லாத வருத்தங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், இன்னொருத்தரால் வருகின்ற பிரச்சனைகள், அதே மாதிரி நிறைய கடன் உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். சில பேர்த்துக்கு அது நன்மையான கடனாக கூட சுப கடனாகவும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 8ல் சனி வக்ரம், இப்போ உங்கள் ஜாதகத்துலேயும் சனி வக்ரம் இல்லை வக்ர திசை ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப நல்லது. 8ல் இருக்கக்கூடிய விஷயங்கள், அஷ்டம சனி, சனி வக்ரமாகும் போது ஃபுல் பவரில் வேலை செய்வார். அஷ்டமத்து சனி எப்படி வேலை பார்ப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மன தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடும். இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பெண்களாக இருக்கும்போது ஆணுக்கிட்டேயோ, ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டேயோ ஒரு சில கவனங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அதே மாதிரி சொந்தமாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க, சீக்ரெட்டான விஷயம் வச்சுருக்கீங்க, ஒரு மறைப்பொருள் ரகசியத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சில இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு பாதகமாக இருப்பாங்க. நீங்களே பாருங்கள், சிம்மராசிக்காரங்க, நீங்கள் தாங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி போய் வேறு மாதிரி திட்டுவோம். ஆனால் அந்த விஷயத்த நம்ம நம்புவோம். சரி, ஏதோ ஒரு நம்மளை பற்றி பெரிய பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம அந்தளவுக்கு இருக்கோமா அப்படின்னு உண்மையான விஷயத்த மறைப்பார். அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ண, யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்கிற மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டங்கள். அதனால் கவனமாக எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறேன். 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் சில சுணக்கங்கள் ஏற்படும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ அதுக்கான தசை போயிட்டுருக்கா அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன தடுமாறுகள், தடங்கல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிராமல் உங்களுடைய விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி அனலைஸ் பண்ண முடியலன்னா துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்டயோ இல்லை பெரியவங்ககிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபைனல் பண்ணுங்கள். பொதுவாக இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத ஒரு சங்கடத்தை இது பண்ணும்.
உங்களுக்கு தொழில் வகையில் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய போட்டு சிக்கிக்காதீங்க, கடனில் சிக்கிடுவீங்க, பிரச்சனைகளில் சிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக காலை எடுத்து வைங்க. அகல காலை எடுத்து வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய மாற்றத்தை சிம்மராசிகள் பார்த்தாலும் அந்த கவனமும் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை இப்போ. அதனால் தொழில் விஷயத்தில், உத்தியோக விஷயத்தில் சீக்கிரமாக டக்குன்னு முடிவு பண்ணி போகணும்னு நினச்சிட்டு ஆவாத விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. அது மாதிரி நிறைய பொருள் லாபம் கொடுக்குது, நிறைய பண்ணுறோம் அப்படின்றதுக்காக எல்லாமே கடன் வாங்குறது, இல்லை தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதனால் அதையும் கவனிச்சுக்கோங்க. 8ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை தானே குடும்ப வாக்கு அந்த இடத்துல சனி பார்க்குறார். பக்ரமாயி பார்த்தாலுமே சனி அந்த இடத்துல தன குடும்ப வாக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தனத்துலேயும் ரொம்ப, பொருளாதாரத்துலேயும் ரொம்ப முக்கியமாக, தனத்துலேயும் அதாவது பொருளாதாரத்தையும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் யோசித்து எடுக்கணும். குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு, 3ஆம் நபருடைய தலையீடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வரவே கூடாது. பர்சனல் லைஃப்பில், குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். வாக்குனாலேயும் பிரச்சனை வரும். அதனால் தேவையில்லாத பேசுகிறது, கான்ட்ரவர்சியாக பேசினாலும் இப்போயே கான்ட்ரவர்சி ஆயிரும். நீங்கள் பேசுகிறதே கான்ட்ரவர்சியாக தான் ஆகும். அப்போ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் லைஃபு. ஏதாவது ஒரு செக் இந்த காலகட்டத்தில் தான் வைப்பாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ரொம்ப ஜாக்கிரதையமான பீரியட். முக்கிய முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இந்த காலத்தை விட்டு இன்னொரு காலத்தில் அது முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது தள்ளி போட்டால் மிகப்பெரிய நன்மை ஏற்படும். 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை புத்திர தோஷத்தை கொடுக்குது, புத்திர தடையை கொடுக்குது. அப்போ ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தாமதமாகும், தடைகள் ஆகும். புத்திர தோஷத்தை கொடுக்கும், புத்திர பாக்கியத்துக்கு தடை பண்ணும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தடைப்படும். அதை முயற்சி பண்ணி பண்ணுங்க பொதுவாகவே. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மை பலன்கள் ஏற்படும். காதல் விஷயங்களில் கொஞ்சம் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நிறைய உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் ஸ்டெபிலிட்டி ஆகும்னா தான் அது ஆகும். இல்லாட்டின்னா இந்த காலகட்டங்களில் அது பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உறவு சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர்த்தோட உறவு மீறி தனிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் நடக்கும். யாருமே எனக்கு தேவையில்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க, அந்த மாதிரி ஒரு முடிவு இப்போ எடுப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம். அது சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் இன்னும். சரிங்களா? அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்காமல் நிரந்தர உழைப்பை கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நீங்கள் பின்பற்றினா அது மிக பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த 138 நாட்களும் வண்டி வாகனத்தில், பெண்கள் விஷயத்தில், இல்லை ஆணாக இருக்கும்போது பெண்ணாக இருக்கும்போது ஆணும் நல்லா கவனமாக இருக்கணும். நிறைய சொல்லியிருக்கேன் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னே இல்லையா, சிம்மராசிக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னால் ஒரு விஷயம் சொல்லலாம். நல்ல உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது பேரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் கவனமாக அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் இந்த சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் நிதானம், பொறுமை அவசியம். இந்த சிம்மராசிக்காரங்க சனி வக்ரமானது அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.